நம்ம குழந்தையா இருக்கும்போது அப்பா அம்மா எல்லாரையும் நம்ம வந்து கண்டபடியே வந்து திட்டுவோம். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம வளர்ந்து நம்ம ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மாவா ஆகும்போது தான் அந்த குழந்தை நம்மளை ஏளனமா பேசுறப்பயோ இல்ல நம்மளை திட்டும் போதோ அடிக்கும் போதோ நமக்கு வந்து பயங்கரமா வந்து வலிக்குங்க. இப்ப அதே மாதிரிதான் வந்து ஒரு விஷயம். ஏன்னா தளபதி வந்து எஸ் சந்திரசேகரையும் அதே மாதிரி அவங்க அம்மா சோபா சந்திரசேகரையும் பிரிஞ்சு வந்து வரும்போது அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு வழி வலிச்சிருக்குமோ அதே வழி இன்னைக்கு அவரோட பையன் ஜேஷன் சஞ்சயும் ஷாஷா திவ்யாவும் வந்து போகும்போது அந்த வழி வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து நடந்திருக்கும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு கர்மா சொல்லும்ல, அது மாதிரி வந்து கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பலரை வந்து பார்த்தோன்னா இந்த கர்மா வந்து புரட்டி போடுங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா அதுக்கப்புறமும் அடிபட்டு நம்ம மனம் மாறி ஒரு பக்குவம் வந்து ஒரு பார்த்தீங்களா, அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே வந்து மாறும். அப்படி நம்ம தளபதியினுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இப்போ வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. அதுல முக்கியமா இப்போ ஒரு அதிரடியான முடிவு அவர் வந்து எடுத்திருக்காரு. அதாவது தான் மனைவி பிள்ளைங்களோட மட்டும் ஒன்று சேர்ந்து வாழாம கூடவே இனிமேல் தான் அம்மாவும் அப்பாவும் வந்து இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியதா ஒரு அப்டேட் வந்து பார்த்தோன்னா கிடச்சிருக்குங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ் வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.